என்னங்க, எனக்கு உங்கள்ட்ட ஒண்ணு பேச வேண்டியது இருக்கு. நிம்மதியா தண்ணி குடிக்க விடுதியா? வேலையை ஒழுங்கா பாரு. நான் பேசணும் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க பாட்டு இங்க வந்துட்டீங்க. நான் சொல்றத காது கொடுத்து கேப்பீங்களா இல்லையா? நான் வேலை கிளம்புற நேரத்துல என் வேலை திங்ஸ் எடுத்து வைப்பேன். நான் உன்ட ஃபைல வேற எங்க வச்சு தரச்சியோ? அங்கதான் ஃபைல் வச்சிருப்பேன், வேற நான் எங்க வைப்பேன் உங்க ஃபைல தூக்கி? தேடுறதே எனக்கு வேலை சொல்லிட்டேன். நான் பேசுறத நீங்க காது கொடுத்து என்னைக்கு தான் கேட்க போறீங்க? எனக்கு ஆபீஸ் டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் சும்மா இருக்கியா? அப்ப நான் யார்கிட்ட பேசுவேன், யார்கிட்ட சொல்லுவேன்? நீயே பேசிட்டு. இப்ப எதுக்கு நீங்க சாப்பிடாம கிளம்புறீங்க? ஆமா ஆமா, காலையில உங்ககிட்ட போராடுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல, இதுல சாப்பிடுறதுக்கு தனியா நேரம் இருக்குது. காலையில நீங்க சாப்பிடுவேன்னு சொன்னனால தானே நான் சமைச்சு வச்சேன். சாப்பிடலன்னு சொன்னா நான் சமைக்காமே தான் இருந்திருப்பேனே. நான் வந்து சாப்பிடுறேன். அப்ப இப்போ இதை யார் சாப்பிடுவான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்பா இப்ப சாப்பிடலாம், அடுத்த ஒரு சண்டை. இரு சாப்பிட வரேன். சாப்பிட்டான்னு பிரச்சனை, சாப்பிடலான்னு பிரச்சனை, எரிச்சலா இருக்கு. இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேனோ தெரியல. சாப்பிட தான் சொன்னேன், அதுக்கு கூட இவ்ளோ கோவம் வருது. இந்தாங்க சாப்பிடையாவது செய்யுங்க. இனிமே இந்த சாப்பாடு வேற சாப்பிட்டு போகணுமா? ஏய் தண்ணி கொண்டு வாயேன். எனக்கு உங்ககிட்ட ஒண்ணு பேச வேண்டியது இருக்குங்க. ஒரு நிமிஷம் போன் இருக்கு. ஹலோ சொல்லா. ஆமா கிளம்பிட்டு இருக்கேன்டா. சரி வந்து பேசலாம். நான் பேசணும் சொல்றேன், இப்பவும் நீங்க போன்ல தான் எடுத்து பேசிட்டு இருக்கீங்க. நான் ஆபீஸ் சம்பந்தமா பேசிட்டு இருக்கேன். சாப்பிடணுமா இல்லையா? சாப்பிடறதுக்கு தான் பண்ணி வச்சிருக்கேன், ஆனா நான் பேச வரதை நீங்க கேட்கவே இல்லை. நீ கொஞ்சம் அமைதியா இருந்தாலும் நான் கரெக்டா சாப்பிடுவேன். அப்ப நான் யார்கிட்ட தான் பேசுவேன், அதையாச்சும் சொல்லுங்க. இதே சாப்பிட முடியா? பார்த்து போயிட்டு வாங்க. அது எங்களுக்கு தெரியும், நீ கதை புரியவே இருக்காது. எவ்வளவு நேரம் கதை தட்டிட்டே இருக்குது, ஒரே தெருல திறக்க தெரியாது. ஆமாமா, இப்பதாமா வீட்டுக்கு வராங்க, அப்புறம் போன் பண்றாங்க. என்ன அதுக்குள்ள இன்னைக்கு நடந்ததெல்லாம் வீட்டுல ஒப்பிச்சாச்சு போல. ஆமா, நீங்களும் காலையில இருந்து கேட்க மாட்டீங்க. அப்ப நான் யார்கிட்ட தான் சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? நமக்குள்ள என்ன நடக்குது அதை நம்ம தான் ஹேண்டில் பண்ணணும், சரியா? வீட்டுல நீ சொன்னீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு எப்பவுமே ஒரு மூடிலே இருக்காது, சரியா? இப்ப கூட நீங்க இந்த வீடியோல பார்த்திருப்பீங்க, என் ஹஸ்பண்ட் வந்து என் மேல கோவப்படுற மாதிரி, இர்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி, நான் சொல்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத மாதிரி ஒரு சின்ன ஷார்ட்டான வீடியோ எடுத்திருக்கோம். இது இன்னைக்கு அநேக ஃபேமிலியில நிறைய ரிலேஷன்ஷிப்ல நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கு. ஆனா பைபிள் என்ன சொல்லுன்னு என் ஹஸ்பண்ட் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பிரியமானவர்களே, எபேசியர் 5:25 சொல்கிறது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். ஒரு கணவன் தன் மனைவி மீது உண்மையாக அன்பு இருக்கிறது கிறிஸ்து சபையில் அன்பு கூறுகிறதுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். பிரியமானவர்களே,
கணவர்களாகிய ஒவ்வொரு மனிதர்களும் நிச்சயமாக தன் மனைவிக்கு உண்மையாக அன்பு கூறும்போது அவர்கள் செய்த தவறை கூட நாம் மன்னித்து மனம் பொருந்த ஏதுவாக இருக்கும். ஆகவே இது ஒரு சின்ன வீடியோ. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று சொன்னால் எப்படி இருக்கும் என்று நாங்கள் இதை எடுத்திருக்கிறோம். இப்போ காட் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது ஒரு ட்ரீ காட் ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா ஒரு வசனம் கூட எப்படி இருக்கு 30 நாள் சீக்கிரமாய் அதாவது அப்போ ஒரு நம்ம காட் நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது நம்ம லைஃப் எவ்வளவு அழகா இருக்கும்னு இப்போ வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். Ephesians chapter 5 verse 22 onwards. Wife, submit yourselves to your own husband as you do to the Lord. For the husband is the head of the wife, as Christ is the head of the church, his body, of which he is the Savior. Now as the church submits to Christ, so also wives should submit to their husband in everything. Husband, love your wife just as Christ loved the church and gave himself up for her, to make her holy, cleansing her by the washing with water through the word, and to present her to himself as a radiant church, without stain or wrinkle or any other blemish, but holy and blameless. In this same way, husbands ought to love their wife as their own body. He who loves his wife loves himself. Amen. பார்த்துருப்பீங்க. இதுல இந்த ஸ்கிட்ல நாங்க இப்போ ஒரு 5 கான்செப்ட் வச்சு ஒரு சின்ன ஸ்கிட் நீங்க பார்த்துருப்பீங்க. சார்ந்து பைபிள் வாசிக்கிறது, சார்ந்து ஜெபம் பண்றது, அப்புறம் சார்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது. இதுல எல்லா இடத்துலயும் நம்ம பார்க்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் வேல்யூ பண்றதா இருக்கட்டும், இல்லைன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெஸ்பெக்ட் பண்றதா இருக்கட்டும், அப்படி ஒரு சின்ன கிளிப்பிங்க வீடியோ நீங்க இப்ப பாத்தீங்க. சோ இதுல எல்லாவற்றிலும் யார் தான் இருக்காங்கன்னா காட் தான் இருக்காங்க. கர்த்தர் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்தா இவ்வளவு அழகா இந்த ரிலேஷன்ஷிப் இந்த உறவு இருக்க முடியும்னு நாங்க காட்டியிருக்கோம். பிரியமானவர்களே, கணவனும் மனைவியும் முதலாவதாக ஜெபிக்கிறதிலும் வேதம் வாசிக்கிறதிலும் அவர் எப்பொழுது ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்கிறது. குடும்பத்தில் அநேக தேவைகள் இருக்கும். தனிப்பட்ட முறையில கணவனுக்கு ஒரு சில தேவைகள் இருக்கும், மனைவிக்கு ஒரு சில தேவைகள் இருக்கும். ஆனால் அந்த தேவைகளை கணவனும் மனைவியுமாக ஆண்டவரிடம் சொல்லும் போது அந்த தேவைகள் நிச்சயமாக சந்திக்கப்படும். தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது கடமைகளை நம்ம என்ன பண்ண வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் செய்ய வேண்டும். கணவன்
கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மனைவி செய்ய வேண்டும், மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கணவன் செய்ய வேண்டும். ஏனென்றால் வேதம் நமக்கு சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவன் என்று வேதம் இப்ப நம்ம கேட்ட வசனத்தின்படி கணவன் மனைவி அதுல இந்த இதுதான் நான் செய்வேன், இதை நான் செய்ய மாட்டேன் அப்படி இல்லாம எல்லாவற்றிலுமே ஒற்றுமையா இருந்து இந்த வசனத்தின்படி நம்ம நடந்தோம்னா நம்ம வாழ்க்கை இன்னுமே ஆசீர்வாதமாய் மாறும். பிரியமானவர்களே, தொடர்ந்து ஒரு கணவன் முழு மனதோடு தன் மனைவியை நேசிக்க வேண்டும். அதே போல மனைவியும் தன் முழு மனதோடு கணவனை நேசிக்கும் போது அந்த குடும்ப வாழ்க்கையானது நிச்சயமாக சமாதானம், சந்தோஷம், அன்பு எல்லாமே நிறைந்து காணப்படும். சொல்லப்பட்டது போல சமாதானம், சந்தோஷம், அன்பு இதெல்லாம் நம்ம குடும்பத்துல வேணும்னா இல்ல கண்டிப்பா ஆண்டவர் அதுல இருக்கணும். ஆண்டவர் அதுல இருக்கும் போது சமாதானம், சந்தோஷம் எல்லாமே ஆண்டவர் நமக்கு என்ன பண்ண முடியும், தர முடியும். அதுக்கேத்த பாத்திரமாய் ஒரு மனைவியோ ஒரு கணவனோ அதுக்கேத்த பாத்திரமாய் மாறுகிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதே வேதனை நமக்கு சொல்லுகிற பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் முப்புரி நூல் சீக்கிரமாய் அதாவது அப்ப ஒரு கணவன் மனைவி வாழ்க்கையில பிரிந்து போகிறதற்கு நாமும் காரணமாக இருக்கக்கூடாது, மற்றவர்களை காரணமாக்கி விட கூடாது. ஆகவே கணவன் மனைவி கர்த்தர் இந்த ஒரு இணைப்பை பிரியாத அளவிற்கு நம்ம என்ன பண்ண வேண்டும், குடும்ப வாழ்க்கையை நடத்த வேண்டும். ஒவ்வொரு கணவரும் ஒவ்வொரு மனைவியும் எப்போதுமே நினைவு கொண்டு வைக்கிற ஒரு விஷயம், நம்ம ஒரு முப்புர்ணி உறவுக்குள்ள இருக்கிறோம். நான் மட்டும் இல்ல, என் மனைவி மட்டும் அல்ல, 3 பேர் ஒன்று இணைந்துதான் ஒரு உறவு. தொடர்ந்து வேதம், ஜெபம் தினமும் செய்யுங்க, சேர்ந்து செய்யுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில இதுவரை கண்டிராத மாற்றங்களை தந்து, இதுவரை கண்டிராத சமாதானத்தை தந்து, இதுவரை கண்டிராத சந்தோஷத்தை தந்து நிச்சயமாக 100 மடங்கு இரட்டிப்பான நன்மைகளோடு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாக ஆசீர்வதித்து எல்லா விதமான நன்மைகளால் உங்களை திருப்தியாக்குவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். ஜெபம். திரேக தேவனை துதிக்கிறோம், கண்டு செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளையும் கூட ஒரு விஷயம் தகப்பனே, குடும்ப வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு கணவருக்காக ஒரு மனைவிக்காக அப்படி சமயத்தில் வருகிறோம். தகப்பனே, தேவன் இணைந்ததை மனசை பிரிக்காதிருக்க கணவன் என்று சொன்ன வசனத்தின்படி தன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கு இடைஞ்சலாக இருக்கிற எந்த காரியத்தையும் கணவனும் மனைவி செய்யாதபடி ஞானத்தோடு அந்த குடும்பத்தை நடத்துவதற்கு நீர் கிருபை கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். அப்பா, சேஷமாக தகப்பனே, கர்த்தர் இணைத்த தேவன் நீர் அவர்களுக்கு நடுவாக இருந்து எல்லா விதமான சமாதான சந்தோஷத்தை அவர் குடும்பத்திற்கு தாங்க அவர்களை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, மேன்மையானவர்களை காண செய்யுங்க. இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you all.